குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நியூ டாபிக் படிக்க போகிறோம். நம்ம டெட் எக்ஸாம், சிடெட் டெட் எக்ஸாம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதற்கு தேவையான சைக்காலஜி அப்படிங்கிறதுல உள்ள ஃபஸ்ட் டாபிக், அதாவது ஃபஸ்ட் யூனிட், தட் இஸ் நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி. இப்போ ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷனில் மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் இருக்குது. என்னென்னா டீச்சர், ஸ்டூடெண்ட், கரிக்குலம் அண்ட் என்விரான்மெண்ட். டீச்சர் முக்கியம், ஸ்டூடெண்ட், தென் கரிக்குலம் அண்ட் என்விரான்மெண்ட். தென் சைக்காலஜி. சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. சைக்காலஜிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. சைக்கோ அப்படின்னு சொன்னால் என்னது? சோல். லோகஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? சயின்ஸ். ஓகேயா? சைக்கோனா சோல், லோகஸ் அப்படின்னா என்னது? சயின்ஸ். அப்போது இதை வந்து சயின்ஸ் ஆஃப் சோல், இல்லைனா நம்ம சோல் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸ் ஆஃப் சோல் பற்றி படிக்கிறதா என்னது? சைக்காலஜி. சில சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சைக்காலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சிலவங்க சொன்னாங்க சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. சயின்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னாங்க. சிலவங்க சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. சைக்காலஜிங்கிறது எப்போ நம்ம சயின்டிஃபிக் அவுட்லுக், சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் 20th செஞ்சுரியில் சைக்காலஜியை நம்ம 20th செஞ்சுரியில் தான் நம்ம சயின்டிஃபிக்காகவே பார்க்க ஆரம்பித்தோம். 20th செஞ்சுரியில் சைக்காலஜி எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க. சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணாங்க. இந்த பிஹேவியர் அப்படிங்கிற வேர்டை முதலாக யார் பாப்புலர் பண்ணா அப்படின்னா, ஜேபி வாட்சன். யார்? ஜேபி வாட்சன் தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிற நெய்மை முதலாக என்னது பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஜேபி வாட்சன் சைக்காலஜிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. பிஹேவியர் as an action which can be seen and observed in collective way. Define behavior as an action which can be seen and observed in collective way. பிஹேவியருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா, பிஹேவியருங்கிறது ஒரு ஆக்ஷன். அதை நம்மளால் பார்க்க முடியும், அதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். நம்மளால் பார்க்கவும் முடியும், நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதுதான் என்னது? பிஹேவியர் அப்படின்னு ஜேபி வாட்சன் வந்துட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. பிஹேவியருங்கிறது ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் ஸ்டடீஸ். அதே மாதிரி பிஹேவியருங்கிறது ஒரு எல்லா ஸ்டடீஸுக்கும் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூல், காலேஜ் எல்லாம், ஈவன் ஒரு ஜாபுக்கு போனால் கூட நம்மளோட திறமையை விட நம்மளோட பிஹேவியர் தான் ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க. அப்படி தானே? நம்ம நல்ல நம்ம டீச்சர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒபே பண்ணுறோமா, ஒபீடியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, தென் நம்ம வந்துட்டு எந்த தப்பும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறோமா, நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் பார்ப்பாங்களே தவிர நம்மளோட நாலேஜ் இல்லை. சரி, அப்போ பிஹேவியரை வச்சு நம்மளோட நாலேஜை வந்துட்டு அவங்களால சொல்ல முடியும். அடுத்து அதே மாதிரி who said that psychology lost its soul, then it lost its mind, finally lost its consciousness too, and still it behaved. யார் சொன்னால் சைக்காலஜி வந்து தன்னோட சோல், அதே மாதிரி லாட் அண்ட் கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே என்னது இழந்திருக்கு அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு சொன்னால் வுட்வொர்த். யார் சொன்னால்? வுட்வொர்த். சைக்காலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கூட இருக்குது. எஜுகேஷனுங்கிறது இப்போ எஜுகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மோடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். இப்போது நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்க போகும்போது நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறுது அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் படி தான் மாறுது. நம்ம ஸ்கூல் படிக்க போகும்போது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் இருங்க, டிசிப்ளினாக இருங்க. அதே மாதிரி நம்ம புக்ஸ்லேயும் படிப்போம் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு. அப்போ அது வச்சு நம்மளோட பிஹேவியர் என்ன செய்யும்? மாறும். அப்போ எஜுகேஷன் தான் என்னது? பிஹேவியர் மாற்றுறதுக்கு ஒரு மாடிஃபிகேஷனாக இருக்குது. அடுத்து மாடர்ன் எஜுகேஷன். இது வந்துட்டு இஸ் ஃபவுண்டட் ஆன் சைக்காலஜிக்கல் பிரின்சிபலில் மாடர்ன் எஜுகேஷனே நினச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. த சைல்டு இஸ் கிவன் எஜுகேஷன் ஆஃப்டர் கண்டக்டிங் எ தரம் ஸ்டடி ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஒரு சைல்டு, இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, தென் 6th படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. 5th படிக்கிற பிள்ளைக்கு எந்த கரிக்குலம், எவ்வளோ சப்ஜெக்ட், எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தா படிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே
என்ன சொல்ல, ஏற்கனவே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி 6th படிக்கிறவங்களுக்கு அதான் ஒரு சைல்டை அனலைஸ் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு கரிக்குலர் சப்ஜெக்ட் எல்லாமே கொடுப்பாங்க. தென் எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது ஒரு அப்ளைடு சயின்ஸ். எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது என்னது? ஒரு அப்ளைடு சயின்ஸ். அடுத்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி கன்சிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் அண்ட் டெக்னிக். இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்துட்டு ஒரு அப்ளைடு சயின்ஸ். நம்ம இந்த லெசன்லேயே எஜுகேஷ்னல் சைக்காலஜினா என்னென்னு தெரிஞ்சுப்போம். சரியா மெயினா? ஓகே, இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது, கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்குது. த 2 broad categories ஆஃப் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு நம்ம எஜுகேஷ்னல் சைக்காலஜியை பற்றி தான் கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி முதலாவது சைக்காலஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சைக்காலஜி என்னென்னா, ஒரு சைக்காலஜி வந்துட்டு 2 கேட்டகரியாக பிரியுது. அதாவது பியூர் சைக்காலஜி அண்ட் அப்ளைடு சைக்காலஜி. என்னெல்லாம்? பியூர் சைக்காலஜியும் அப்ளைடு சைக்காலஜியும். பியூர் சைக்காலஜி என்ன செய்யும்னா, ப்ரொவைட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் தியரி ஆஃப் த சப்ஜெக்ட். நம்ம பியூர் சைக்காலஜி நமக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்கிறோன்னா அதை பற்றி உள்ள தியரி அது என்னெல்லாம் செய்யும், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது கரெக்டாக நமக்கு சொல்லித்தரும். அதான் பியூர் சைக்காலஜி. பியூர் சைக்காலஜி சஜஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக் ஃபார் அனலைசிஸ், அசஸ்மெண்ட், மோடிஃபிகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பிஹேவியர். இந்த பியூர் சைக்காலஜி நமக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தரும். எதற்காக அப்படின்னா, ஒரு 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 குழந்தைய எப்படி அனலைஸ் பண்ணலாம், அனலைஸ்னால் அந்த குழந்தை என்னெல்லாம் எப்படி இருக்கும், அனலைஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறது. 2 அசஸ்மெண்ட் பண்ணுறது. அசஸ்மெண்ட்னால் நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னா, டெஸ்ட் பண்ணுறது. தென் மாடிஃபை பண்ணுறது. அந்த குழந்தைக்குள்ளே ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறது. தென் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த நம்ம மாடிஃபை பண்ணது மூலம் அந்த குழந்தைக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதுதான் என்னது? பியூர் சைக்காலஜி. The theory initiated through pure psychology finds its practical experience in applied psychology. இந்த தியரி நம்ம பியூர் சைக்காலஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால இது அப்ளைடு சைக்காலஜியில் ரொம்ப ப்ராக்டிக்கல் யூஸ். இந்த பியூர் சைக்காலஜி எல்லாமே இந்த அப்ளைடு சைக்காலஜியில் ரொம்ப ப்ராக்டிக்கல் யூஸாக நமக்கு இருக்குது. நம்ம பியூர் சைக்காலஜிங்கிறது தியரியாக படிக்கிறது. இது அப்ளைடு சைக்காலஜினா என்னது? ப்ராக்டிக்கல். ஓகே, அந்த வேர்டில் இருக்குது. அப்ளைடுனா அப்ளிகேஷன்னா என்னது? நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பியூர் சைக்காலஜினா என்ன, பியூர் சைக்காலஜியில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, there are 8 branches in pure psychology. Let's see one by one. First one, general psychology. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, ஜென்ரல் சைக்காலஜி. இது என்னென்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கும், பிரின்சிபல்ஸ் இருக்கும், தியரி இருக்கும் in relation to study of behavior of normal adult being. ஒரு நார்மலான ஒரு குழந்தை, நார்மலான ஒரு அடல்ட் குழந்தை, அந்த குழந்தையோட அந்த குழந்தை என்னெல்லாம் செய்யணுங்கிற ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கும். அந்த பிஹேவியரை மாற்றுறதுக்குள்ள ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கும், பிரின்சிபல்ஸ் இருக்கும், தியரிஸ் இருக்கும். சரி, இதுதான் என்னது? ஜென்ரலாக ஒரு குழந்தை தன்னோட பிஹேவியரை மாற்றுறதுக்குள்ள ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கும், தென் கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்கும், கொஞ்சம் தியரிஸ் இருக்கும். இதை பற்றி பேசுகிறது தான் என்னது? ஜென்ரல் சைக்காலஜி. இது அப்நார்மல் சைக்காலஜி அப்படின்னா என்னென்னா, பிஹேவியர் ஆஃப் அப்நார்மல் பீப்புள் இன் ரிலேஷன் டு என்விரான்மெண்ட். ஒரு அப்நார்மலான ஒரு சில்ட்ரன் இருக்கான், அந்த சில்ட்ரனோட பிஹேவியரை என்விரான்மெண்ட்டு கூட சேர்ந்து மாற்றுறதுக்கு பேர் தான் அப்நார்மல் சைக்காலஜி. இது சோஷியல் சைக்காலஜி அப்படின்னா, குரூப் பிஹேவியர் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பீப்புள் அமாங் தம்செல்ஸ். குரூப் டைனாமிக்ஸ் அப்படின்னா, சோஷியல் சைக்காலஜி அப்படின்னா ஒரு குரூப் பிஹேவியர். அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நம்ம குரூப் ஆஃப் பீப்புளில் அவங்களுக்கு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் சைக்காலஜி, அதாவது என்னது, ஒரு மாற்றம் கடந்து வரும். ஓகே, ஒரு மாற்றம் கடந்து வரும். சரியா? ஒரு சோஷியல், இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் கூட பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த பீப்புளுக்குள்ளே என்னது, ஒரு மாற்றம் கடந்து வரும். அதுதான் என்னது? பீப்புளுக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் வரும். அதுதான் என்னது? சோஷியல்
சைக்காலஜி. இது வந்துட்டு அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள இப்போது அந்த குழந்தைக்கு பிடிச்ச லைக்ஸ் இருக்கும், டிஸ்லைக்ஸ் இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகுதுன்னா அதுக்கு பேர் தான் சோஷியல் சைக்காலஜி. தென் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு குழந்தையோட மென்டல் 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 ப்ராசஸஸை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து அந்த குழந்தையோட மென்டல் ப்ராசஸ், அந்த குழந்தை என்ன யோசிக்குது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கல் மெத்தட் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் இது எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. தென் ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி அப்படின்னா, ஒரு குழந்தையோட பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் பயாசஸ் பிஹேவியர், இன்டர்னல் என்விரான்மெண்ட், ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி, particularly the brain, nervous system, functioning of the gland in relation to cognitive, affective behavior of human being comprises the subject matter of physiological psychology. ஓகே, இப்போது ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஃபிசியாலஜினாலே ஒரு குழந்தையோட ஒரு பாடி பார்ட், சரியா, பாடி அதுவும் மெயினாக இன்டர்னல் பாடி பார்ட், எக்ஸ்பெஷலி பிரெயின் பற்றி. இப்போ சைக்காலஜினா என்னென்னா பிரெயின் சம்மந்தமானது தானே. அப்போ அந்த பிரெயின் பற்றி தான் அதிகமாக அந்த பிரெயினுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, அதாவது கொனாட்டிவ், அந்த குழந்தை வந்துட்டு ஒரு எலர்ஜி படுறதுக்கு, கொகுனிட்டிவ் அப்படின்னா அறிவு, எஃபெக்டிவ் பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் பீயிங், அந்த குழந்தை வந்துட்டு எல்லாரையும் மாதிரியும் ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான பிஹேவியரன்ஸ் அதுக்குள்ளே இருக்கா, இதெல்லாம் பற்றி படிக்கிறது, இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி. அடுத்து பேராசைக்காலஜி அப்படின்னா, ஒரு மனுஷன் இல்லைனா ஒரு குழந்தை இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பேசுகிறதுக்கு பேர் தான் பேராசைக்காலஜி. தென் ஜியோ சைக்காலஜி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு ஆள் வந்துட்டு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அதாவது வெதர், கிளைமேட், சாயில், லேண்ட்ஸ்கேப் இது எல்லாத்துக்கு கூட ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது ஜியோ சைக்காலஜி. டெவலப்மெண்டல் சைக்காலஜி வந்துட்டு 3ஆக பிரியுது. டெவலப்மெண்டல் சைக்காலஜி என்ன ஆகுது, 3ஆக பிரியுது. அதாவது சைல்டு சைக்காலஜி, அடலசன்ட் சைக்காலஜி, அடல்ட் சைக்காலஜி, குழந்தைக்குள்ள சைக்காலஜி, தென் அடலசன்ட் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகுக்குள்ள சைக்காலஜி, அதுக்கப்புறம் உள்ள அடல்ட் சைக்காலஜி. சரியா, டெவலப்மெண்டல் சைக்காலஜி வந்துட்டு ஒரு குழந்தையோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இறந்து போகிறது வரைக்கும், ஓல்ட் ஏஜ் வரை உள்ள க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு நமக்கு சொல்லித்தரதுக்கு பேர் தான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் பியூர் சைக்காலஜி. இப்போ நம்ம படித்தது எல்லாமே தியரியாக மட்டும்தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக கிடையாது. தியரியாக ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் தியரியாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இல்லை. ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிறது பிரான்ச்சஸ் ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி. இப்போ நம்ம படிக்க போகிறது இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. சயின்டிஸ்ட் அப்போல சைக்காலஜிஸ்ட் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதானது பிரான்ச்சஸ் ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி. இந்த நம்ம அப்ளைடு சைக்காலஜி எத்தனை 6 டைப்ஸாக பிரியுது, 6 பிரான்ச்சஸாக பிரியுது. அப்ளைடு சைக்காலஜி 6 பிரான்ச்சஸாக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு தான் என்னது எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் வே. இது வந்துட்டு இம்ப்ரூவிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன்க்ளூடிங் த லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் மெட்டீரியல், என்விரான்மெண்ட் அண்ட் டீச்சர். இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது இது வந்து சைக்காலஜி மாதிரி தான். இது வந்துட்டு ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை என்ன செய்யும், இம்ப்ரூவ் பண்ணும். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஒரு டீச்சரோட ப்ராசஸையும் அதே இது ஸ்டூடெண்ட்டோட ப்ராசஸையும் என்ன செய்யும், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அதாவது ஒரு லேர்னர் லேர்னிங் ப்ராசஸ், அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்க என்னெல்லாம் லேர்னிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி என்விரான்மெண்ட்லேருந்து கற்றுக்குறாங்க, அவங்க டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குற என்விரான்மெண்ட் எது, எல்லாத்தையுமே சொல்கிறதானது எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அதுக்கப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜி அப்படின்னா ஒரு மென்டல் இல்னஸ் இட் எக்ஸ்பிளைன் த காசஸ் ஆஃப் மென்டல் இல்னஸை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் கிளினிக்கல் சைக்காலஜி. தென் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி அப்படின்னா ஸ்டடிஸ் த டாபிக்ஸ் and ways and means of ascertaining the taste,
interest of consumer, advertising and sale of product, selection, training and placement of personnel etc. இது என்ன அப்படின்னா ஒரு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட பொருட்கள் வாங்க வராங்க அப்படின்னா அவங்க தான் யார் கஸ்டமர்ஸ். அப்போ கஸ்டமர்ஸ் எதை அதிகமாக விரும்பி வாங்குவாங்க, அந்த அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திங்ஸை வந்து சேல் பண்ணுறது, அதுதான் என்னது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி செலெக்ஷன், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ஆஃப் பர்சனல் எக்ஸெட்ரா, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள். ஒரு கஸ்டமர் இப்போது என்னது இண்டஸ்ட்ரின்னா என்னது, ஒரு பொருளை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம், அப்படி தானே. மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயே வச்சுருப்பாங்களா? இல்லை, அதை வந்து சேல் பண்ணுவாங்க. அது வந்துட்டு கஸ்டமருக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க சேல் பண்ணுவாங்க, அப்படி தானே. அதுக்கு பேர் தான் என்னது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. தென் லீகல் சைக்காலஜி அப்படின்னா கிரிமினல்ஸ் இருக்காங்க. கிரிமினல்ஸ் நிறைய கிரிமினல்ஸ் நிறைய குற்றங்கள் செய்த கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து உண்மைகளை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிரிமினல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒன்றை கற்றுப்பாங்க. போலீஸ் பென் சிபிஐ, தென் சிபிசிஐடி, ஓகே, இப்படிப்பட்டவங்க எல்லாருமே கற்றுப்பாங்க. தென் மிலிட்ரி சைக்காலஜி அப்படின்னா மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸில் அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் என்னது மிலிட்ரி சைக்காலஜி. தென் பொலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னா பொலிட்டிக்ஸ் பற்றி படிப்பாங்க. இப்போது பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க, இது நாங்கள் தருவோம் அப்படின்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சில விஷயங்கள் தருவாங்க, சில விஷயங்கள் தரமாட்டாங்க. அப்போது ஜனங்கள்கிட்ட என்னெல்லாம் காரியங்கள் சொன்னால் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவங்களுக்குள்ள இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த சைக்காலஜி சென்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. ஓகே, இல்லைனா அதை பற்றி அவங்க கற்றுப்பாங்க. The key concept in political psychology, இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜியில் கொஞ்சம் கீ கான்செப்ட் இருக்குது. என்னென்னா டைனமிக்ஸ் ஆஃப் குரூப் பிஹேவியர். ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு அந்த பொலிட்டிஷியனுக்கு அவங்களுக்கு தெரியும். ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது. தென் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர் வந்துட்டு என்ன குவாலிட்டியோடு இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சைக்காலஜி ஆஃப் ப்ரொப்பகேண்டா அண்ட் சஜஷன். அவங்க வந்துட்டு இப்போது பிரச்சாரம், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதான், பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது பொலிட்டிஷியனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதை அனுசரித்து என்ன செய்வாங்க, அதை பார்த்து தான் இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் சொல்கிறது, பேசுகிறது எல்லாமே. ஓகே, அடுத்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஜினியரிங். எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஜினியரிங்காக இருக்குது. சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஜினியரிங். எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்துட்டு எதெல்லாம் கன்சர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் டு த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. என்ன அப்ளை பண்ணுவாங்க? சைக்காலஜிக்கல் பிரின்சிபலை அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனில் இருக்க ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அதாவது எஜுகேஷனில் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராக்டிக்கல் விஷயங்கள் இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு இவங்க எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது எஜுகேஷ்னல் சைக்காலஜி. அடுத்து க்ரோன்னு ஒரு ஆதர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது. அடுத்து ஜூடுன்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லைஃப் ஸ்டேஜஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டைம் ஹீ இஸ் born until he become an adult. ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தை வந்துட்டு அடல்ட் ஆகிறதுக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்குள்ளே என்னெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்னு யார் சொன்னால் ஜூட் சொன்னார். எஜுகேஷ்னல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் இன் ஹிஸ் ஒர்க்கிங் லேப் அண்ட் தெர் இஸ் அ சீக் சயின்டிஃபிக் சொல்யூஷன் டு மெனி ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு
டீச்சிங், லேர்னிங், கிளாஸ் மேனேஜ்மெண்ட். எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ங்கிறது அவங்களோட ஒர்க்கிங் லேபாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க நிறைய சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸ் தேடுவாங்க. அவங்களோட டீச்சிங், லேர்னிங், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களையும் அந்த பிள்ளைங்களும் சரி டீச்சர்ஸும் சரி தேடி அவங்களோட எஜுகேஷனல் சைக்காலஜி என்ன செய்வாங்க, இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகே, ரீசன்ட் இயர்ஸில் எஜுகேஷனல் சைக்காலஜியில் கொஞ்சம் காரியங்கள் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சோஷியல் கிளைமேட் இந்த கிளாஸ் ரூமில் இருக்க சோஷியல் கிளைமேட்னால் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸும் 30 பிளேசஸ்லேருந்து வந்திருப்பாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸும் சம்டைம் 30 கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க, 30 ரிலீஜன்ஸாக இருப்பாங்க, 30 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் கூட அவங்க 30 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கிளாஸில் இருக்காங்க. இப்போ 10th A அப்படின்னா 10th A ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னது பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் இருக்க சோஷியல் கிளைமேட்டை அங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தையும் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்கன்னா என்னது அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போன பிறகு அவங்க ஜாதி, மதம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மொழி கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே ஒரே லாங்குவேஜ். இப்போல இருக்க நவடேஸ் என்னது ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட என்னது இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா குழந்தைங்களும் இங்கிலீஷில் பேசும்போது அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னென்னு யாருக்கும் தெரியாது. ரைட்டா? இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துட்டு என்னென்னா இதெல்லாம் எதில் வரும், எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் வருது. ஓகே, ஸ்டடி ஆஃப் சோஷியல் கிளைமேட் இன் த கிளாஸ் ரூம். தென் டெக்னிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். அவங்களோட பிஹேவியரில் ஒரு மாற்றம் வருது. அதுக்கான சம் டெக்னிக்ஸ் வந்துட்டு இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம்டு லேர்னிங், நல்ல ஒரு லேர்னிங் இருக்குது. தியரிஸ் ஆஃப் குக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறனால அவங்களோட அறிவுத்திறன் என்ன செய்யுது, வளர்ச்சி அடையுது. ஓகே, எஜுகேஷ்னல் சைக்காலஜிங்கிறது ஒரு க்ரோயிங் டிசிப்ளின் ஆடிங் நியூ டைமென்ஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இப்போல காலகட்டத்தில் எஜுகேஷ்னல் சைக்காலஜியை வந்துட்டு ஒரு டிசிப்ளினாக எடுக்கிறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி நம்ம வந்துட்டு பிஎஸ்சியில் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்துட்டு ஒரு டிசிப்ளினாக எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே எடுத்து படிக்கிறாங்க. எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்துட்டு எஜுகேஷ்னல் ப்ராசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரம் பர்த் டு டெத். நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதா எஜுகேஷனல் சைக்காலஜிங்கிறது ஒரு 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 பர்சன் வந்து பிறந்ததுலேருந்து அவங்க இறந்து போகிறது வரைக்கும் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை படிக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் prospective teachers to understand nature of development of children, nature of classroom learning, individual differences. எஜுகேஷனல் சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் டீச்சர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர்ஸுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படின்னா அவங்களோட கிளாஸ் ரூம் நேச்சர் டெவலப்மெண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் கிளாஸ் ரூம் லேர்னிங் தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமில் பிள்ளைங்க வந்துட்டு எப்படி டெவலப் ஆவாங்க அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ் ரூம் லேர்னிங், கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எப்படி அவங்கள படிக்க வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது தென் அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், அவங்க ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் பற்றியும் இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட் அடுத்து எஜுகேஷ்னல் ப்ராசஸ் ஆஃப் லேர்னர் இன்க்ளூட். இப்போது எஜுகேஷ்னல் ப்ராசஸில் லேர்னர்ஸ் இருப்பாங்க, அப்படி தானே? எப்படிப்பட்ட லேர்னர்ஸாக இருப்பாங்க? லேர்னர்ஸ் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நேச்சர். லேர்னர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட நேச்சர் என்னது, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்னது, அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் என்னது, அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட பர்சனாலிட்டி, லேர்னிங் ப்ராசஸ், psychology of learning, motivation factor associated with learning problem, evaluation of learning outcome. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷ்னல் ப்ராசஸ் ஆஃப் லேர்னர் இன்க்ளூட். இப்போது எஜுகேஷ்னல் ப்ராசஸ் ஆஃப் நம்ம லேர்னர்ஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களோட ஸ்டேட்டஸ், பர்சனாலிட்டி, அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட மோட்டிவேஷன், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நிறைய இருக்குது. லாஸ்ட் எவாலுவேஷனுங்கிறது அவங்களும் பண்ணுவாங்க, நம்மளும் டீச்சர்ஸ் ஆக நம்மளும் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவோம். அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் இன்க்ளூடு. இப்போ எவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடும் வரும், டெஸ்டிங் மெட்டீரியல்ஸும் வரும். அதாவது
ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக்கல்னால் எனக்கு நம்பர்ஸ் வரும், தென் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ், இந்த 2 காரியங்களும் அதில் வரும். மெத்தட் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரொசீஜர். மெத்தட்னா என்னது? சிஸ்டம் ஆஃப் ப்ரொசீஜர். மெத்தட் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இப்போ மெத்தட் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியை 2 விதமாக பிரிக்கலாம். சப்ஜெக்டிவ் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் மெத்தட். மெத்தட் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியை 2 விதமாக பிரிக்கலாம். சப்ஜெக்டிவ் மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் மெத்தட். சப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹிம்செல்ஃப் டு எக்ஸாமைன் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை நம்ம என்ன செய்வோம், எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ஜெக்டிவ் மெத்தட். எக்ஸாம்பிள் இன்ட்ரோசப்ஷன், சுயமாக பரிசோதனை பண்ணுறது. சப்ஜெக்டிவ் மெத்தட்னால் இப்போ நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், நான் எக்ஸாமின் பண்ணி என்னோடய தாட், என்னோடய ஐடியாஸை நான் எக்ஸாமின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் சப்ஜெக்டிவ் மெத்தட். அதே இது ஆப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னா இன்னொரு ஆள் எனக்கு தெரியாமலோ என்ன தெரிஞ்சு வச்சுட்டோம் இன்னொரு ஆள் என்ன அப்சர்வ் பண்ணுறதோ எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதோ அதுக்கு பேர் தான் என்னது ஆப்ஜெக்டிவ் மெத்தட். இப்போது டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் கலெக்டிங் டேட்டா. இப்போ ஒரு குழந்தையோட ஒரு அடல்ட்டோடையோ யாரோட ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட் இன்ட்ரோசப்ஷன்னா ஃபஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ நான் என்னை பற்றி யாரோ என்னை பற்றி ஏதோ காரியங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ. ஒருவேளை எனக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் போட்டிருப்பேன், ஓகேயா? அப்போ அதை வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அதான் இன்ட்ரோசப்ஷன். தென் அப்சர்வ் பண்ணுவாங்க. 3வது தென் கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. தென் இன்டர்வியூ அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்படி 5 டாபிக் இருக்குன்னா டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் கலெக்டிங் டேட்டானால இன்ட்ரோசப்ஷன், அப்சர்வேஷன், கேஸ் ஸ்டடி, இன்டர்வியூ அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோசப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்துட்டு ஒரு ஓல்டு மெத்தட், ஃபிசியாலஜியில் ரொம்ப ஓல்டு மெத்தட் தான் இந்த இன்ட்ரோசப்ஷன். அப்படின்னா லுக்கிங் வித்தின் ஆர் செல்ஃப் அப்சர்வேஷன் சொன்ன மாதிரி தான் நம்மளை பற்றி நம்மளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ரோசப்ஷன். அதே இது அப்சர்வேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஓபி அப்படின்னா என்னது, பிஃபோர், சர்வேர் அப்படின்னா டு கீப் அப்படின்னா கீப் பிஃபோர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். மைண்ட் இஸ் அப்சர்வர் சென்ஸ் ஆர் த கிரேட் வே. அப்போ கீப் பிஃபோர் மைண்ட் நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுனா கீப் பிஃபோர் மைண்ட். நம்ம மைண்டில் அவங்கள பற்றி நிறைய காரியங்கள் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறது தான் அப்சர்வேஷனில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னெல்லாம்? ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க, 2வது ரெக்கார்ட் பண்ணுவாங்க, 3வது அனலைஸ் பண்ணுவாங்க, அது சரியா தப்பான அனலைஸ் பண்ணுவாங்க, 4வது ட்ராயிங் ஜென்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாம் பார்ட்டிசிபென்ட், நான் பார்ட்டிசிபென்ட், ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா அப்சர்வர் பிகம் த ஃபுல் ஃப்ளெஷ்டு மெம்பர் ஆஃப் த குரூப் which he want to study. அப்சர்வர் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் தான் இருக்கேன், என்னை பற்றி இன்னொரு ஆள் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா என் கூடயே இருப்பாங்க. சரி, எனக்கான தெரியாது, என் கூடயே இருப்பாங்க, என் கூடயே நல்லா பேசிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்க என்னை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதானது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா அப்சர்வர் observes the group under study without actually participating in the activities. இப்போ நான் தான் இருக்கேன், என்ன ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என் கூட இருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரமாக இருப்பாங்க, எனக்கு அவங்க என்னை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு பேர் தான் என்னது நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். அதே இது அன்சேச்சுரல் அப்சர்வேஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நேச்சுரல் அப்சர்வேஷன். இது என்னென்னா ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இது வந்துட்டு பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் மாதிரி தான், அப்படி தான் கூடயே நின்று நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து குட் அப்சர்வேஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ரிலையபிள் நம்பகத்தன்மை மாதிரி இருக்கும், பிளான்டாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், குவாலிட்டேட்டிவாக இருக்கும், குவான்டிடேட்டிவாக இருக்கும், சயின்டிஃபிக் நேச்சராக இருக்கும். அப்போ குட் அப்சர்வேஷனுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், பிளான்டாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், குவாலிட்டேட்டிவாக இருக்கும், குவான்டிடேட்டிவாக இருக்கும், சயின்டிஃபிக் இன் நேச்சராக இருக்கும். ஓகே, 3வது என்னென்னா கேஸ் ஸ்டடி பற்றி கற்றுக்க போகிறோம். கேஸ் ஸ்டடிங்கிறது
ஒரு ஆளை பற்றி டீப் அண்ட் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஹூ ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆர் டிஃபிகல்ட்டி. யாருக்கோ ஏதோ ப்ராப்ளம், ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது, அதனால் அவங்கள பற்றி நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்னது கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியில் என்னதான் இருக்குது அப்படின்னா அப்சர்வேஷன், இன்டர்வியூ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சைக்காலஜிக்கல் டெஸ்ட், அதாவது இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட், பர்சனாலிட்டி டெஸ்ட். அப்போ ஃபஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், ரெண்டாவது இன்டர்வியூ பண்ணுவோம், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அடுத்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? இன்டெலிஜென்ட் டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடி. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஸ் ஸ்டடியில் என்ன இருக்குது அப்படின்னா கம்பைன் வென்ச்சர் ஆஃப் டீச்சர், சைக்காலஜிஸ்ட், பேரண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப் அண்ட் கிளினிஷியன். இப்போ ஒரு ஆளுக்கு பற்றி நம்ம கேஸ் ஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்துட்டு டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சைக்காலஜிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, மெடிக்கல் ஸ்டாஃப் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அடுத்து கிளினிஷியன்ஸ் கூட என்னது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டேட்டா ரெக்வயர்ட் ஃபார் கேஸ் ஸ்டடி. இப்போ கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 12 டேட்டாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீட்டாக கவனிங்க, எக்ஸாமுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டேட்டா, தென் மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் த சைல்டு, ஸ்கூல் ரெக்கார்ட், சோஷியோமெட்ரிக் டேட்டா, எமோஷ்னல் டேட்டா, என்விரான்மெண்டல் டேட்டா, source of information, analysis, interpretation of data, recommendation, follow-up study and conclusion. There are 12 data required for case study. என்னென்னா preliminary data. ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் நமக்கு அந்த குழந்தை யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு நம்ம யாரை பற்றி நம்ம என்னது கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோமோ அந்த குழந்தைய நம்ம பார்க்கணும். அடுத்து மெடிக்கல் ரெக்கார்ட், அந்த குழந்தையோட மெடிக்கல் ரெக்கார்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது கை காலில் ஏதாவது முடிவோ சதைவோ ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்கூல் ரெக்கார்ட் பற்றி பார்க்கலாம். இந்த பிள்ளை வந்துட்டு தன்னோட எஜுகேஷனில், தன் பிஹேவியர்லாம் நல்லா குட்டாக இருக்காங்களா இல்லை பேடாக இருக்கா, அவங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து சோஷியோமெட்ரிக் டேட்டா, சமூகத்தில் இறங்கி அந்த குழந்தைய பற்றி நம்ம நிறைய விசாரிக்கணும். அடுத்து எமோஷ்னல் டேட்டா அப்படின்னா அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம கூட பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறது தான் எமோஷ்னல் டேட்டா. அது என்விரான்மெண்டில் அந்த குழந்தை எப்படி இருக்குது. தென் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அந்த குழந்தைய பற்றி நம்ம மற்றவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனலைசிஸ், இவ்வளோ நமக்கு கிடச்சாச்சு, நம்ம என்ன செய்ய போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, அதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறோம். அடுத்து ரெக்கமெண்டேஷன், யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்க நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு. அண்ட் ஃபாலோ அப் ஸ்டடி, நம்ம வந்துட்டு அந்த குழந்தைய பற்றி இன்னும் கொஞ்சம் கூட கற்றுப்போம், கன்க்ளூஷன் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? அடுத்து இன்டர்வியூங்கிறது ஒரு ஃபார்மல் மீட்டிங் பிட்வீன் 2 or more person with a specific purpose and object matter. இன்டர்வியூங்கிறது ஒரு 1லேருந்து 2 மனுஷங்க, 2 பர்சன்ஸ் இல்லைனா கொஞ்சம் 5-6 பர்சன்ஸ் வந்துட்டு சேர்ந்துருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு பேர் தான் இன்டர்வியூ வந்துட்டு எவ்வளோ டைப்பாக இருக்குன்னா 3 டைப்ஸாக இருக்குது. என்னெல்லாம்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், அதாவது டயக்னஸ்டிக், நம்ம எதாவது டயக்னஸ்டிக் பண்ணும்போது கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு டயக்னஸ்டிக். நம்பர் ஆஃப் பர்சன் பார்ட்டிசிபேட்டிங், யாரெல்லாம் இண்டிவிஜுவலும் ஒரு குரூப்பும் இருப்பாங்க. ரோல் ஆஃப் இன்டர்வியூவர் அண்ட் இன்டர்வியூவே, அவங்க வந்து நான் டிரெக்டிவாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, டெப்த்தாக இருப்பாங்க. இதானது டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. தென் ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, இன்டர்வியூவில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது, மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அன்ஃபோல்டு த ப்ராப்ளம், நம்ம வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். ஒர்க்கிங் அவுட் த ப்ராப்ளம், நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராப்ளத்தை என்ன செய்யணும், இது ஒர்க் பண்ணி இது பண்ணணும். க்ளோசிங் த இன்டர்வியூ முடிச்சாச்சு, தென் எவாலுவேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுங்கிறது இஸ் யூஸ்ட் when the experimenter want to measure preciously the effect of independent variable upon dependent variable under control condition. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டர் வந்துட்டு இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் வேரியபிளுக்கு மேலே வச்சு என்னது மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். வேரியபிளுங்கிறது ஒரு ஃபேக்டர், இது வந்துட்டு இண்டிபெண்ட், டிபெண்டன்ட், இன்டர்வீவிங் அப்படின்னு மூணு விதமாக இருக்குது. இண்டிபெண்ட் வேரியபிளுங்கிறது ஒரு ஃபேக்டர், இதில் வந்துட்டு ஹூஸ் எஃபெக்ட் ஆர் ஸ்டடிட் பை த எக்ஸ்பெரிமெண்டர் தான்
இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பற்றி அதிகமாக படிப்பாங்க. இது வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஞ்ச் இன் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேயா? அப்போ நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது டெட் சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் சைக்காலஜி பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். இனி நம்ம வரப்போகிற நாளில் அடுத்த அடுத்த யூனிட் பற்றி நம்ம கற்றுப்போம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.